மக்கள் கட்சியின் தலைவராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள். இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை, எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று, அது மட்டுமல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக பலமுறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பலமுறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. இதே போன்று 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார். கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம், அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான். ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி, அந்த அங்கீகாரம், அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதுவும் இல்லை. அதனால் எந்த குழப்பமும் கிடையாது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன். மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும். அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே அதை நாங்கள் அணுகி அவங்க என்ன செய்யணுமோ செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். பாமகவிற்கு மாம்பழச்சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சார். அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? மாம்பழம் சின்னத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாமல் அதெல்லாம் பேசக்கூடாது. குழப்பம் பண்ணாதீங்க, ஊடகங்களில் குழப்பம் பண்ணாதீங்க. சின்னத்தை பற்றியே எந்த வாதமும் கிடையாது, எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லை. அதாவது மாற்று தரப்பு, அதாவது அப்ஜெக்ஷன் தரப்பில் அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது, அவ்வளோதான். சார், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா? இப்போ திமுக கூட்டணி விசிகனுடைய பொதுச்செயலாளர் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை இந்த தேர்தலில். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கோட தான் நாங்கள் அரசியல். தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திலோட பங்கு பெறத்துக்கு வாய்ப்பு? அதான் தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். பாமகவில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தேர்தல் அரசியலில் பாமகவுக்கு பாதிப்பு? எந்த பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க தெளிவாக இருக்கிறாங்க, எந்த குழப்பமும் கிடையாது. இதில் ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. திமுக என்ன சொல்கிறாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால் எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது, முறியடிக்கப்படும்.
சார் இப்போ நேற்று வந்து திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து மலை மீது ஏறுன்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரும் இது ஏதாவது ஆன்மீகத்தில் எந்த சர்ச்சையும் வரக்கூடாது. யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமோ இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது, சர்ச்சையும் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது.